நினைச்சா கூட, நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது. எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன். எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தை ஃபுல்லா வாசிப்பேன். பல சம்பாதிப்புகள், பல செல்வாக்கு, புகழ், பயணம் எல்லாம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும். குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், கிறிஸ்துவரெல்லாம் மாறக்கூடாது, கிறிஸ்து மடியில உட்கார ஆடா மாறணும் வழி சொல்லு. ஒரு டீச்சர் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க, ஆனா அழகா இருப்பாங்க. அவங்கள அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நினைச்சா கூட, நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது. ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும். நான் இப்படி சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, நான் ஒரு நாள் ஏதோ ஒண்ணு படிச்சிட்டு இருக்கிறேன் மேடம். திடீர்னு என் காட்சியில எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன். தேவார திருவாசகங்கள், திருக்குறள் ரொம்ப ஆழமா வாசிப்பேன். திருப்பதிகங்களை வாசிப்பேன், குரானை வாசிப்பேன். எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தை ஃபுல்லா வாசிப்பேன். இப்ப கூட கம்பன் நாவுக்கரசிங்கிற ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது. வாசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன், எதுக்கு, எப்படி எப்படி இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கிறது, வை நாட், வை, சோ வாட், இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னை போன்ற கேட்டகரியில, என்னோடு படித்த என் கேட்டகரியில இருக்கிறவர்களுக்கு இல்லாத பல அனுபவங்கள், பல சம்பாதிப்புகள், பல செல்வாக்கு, புகழ், பயணம் எல்லாம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும். நீங்களும் வாசியுங்கள், தேடுங்கள், எதையுமே விட்டு கொடுக்காதீங்க. ஏன், எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க. நான் பாக்குறேன், பயப்படவே பயப்படாதீங்க. ஃபியர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? false evidence appears real. It's a false evidence. Never fear. யாருக்கும் பார்த்து பயப்படாது. முக்கியமா டீச்சரை பார்த்து பயப்படாது. மரியாதை கொடு. to the core, கடவுளுக்கு கொடுக்கிற மாதிரி கொடு, தப்பில்லை, பயப்படாது. அச்சப்படாமல் இரு. யாருக்கும் அச்சாதே, எதற்கும் அஞ்சாது. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எதிரேறிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி அப்படி நிக்கிறான். Face it. இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற, நான் சொன்னல, நான் பைபிள் வாசிச்சிட்டு இருந்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி உட்கார்ந்து இருக்காரு. அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில வச்சிருக்காரு. பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேல அவ்வளவு ஆசை. குரு மடியில உட்கார்ந்தா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? குருதேவ் நம்ம தானே சொல்றீங்க, குரு தானே சார். கு என்றால் ரூ, கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவன் குரு. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன், பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன். அடுத்தது போய் தன்னில் அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுபவன் விசிட்டாச்சாரியன். கிருஷ்ணன் அந்த லெவல். அப்ப ஸ்டார்டிங் லெவல் நாம தானே, ஆசிரியர்கள் தானே. குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில உட்கார்ந்த உடனே திடீர்னு கிராபிக்ஸ்ல அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சிய மாறிடுச்சு. ச்சே, how beautiful. நாம போய் என் கிளாஸ்ல இப்படி யாராவது பேசினா நான் ஒரு கும்பிடு போட்டு, இப்படி இருக்கணும் என் கிளாஸ் டீச்சர்ஸ். நேரா நான் ஒரு ஃபாதர் கிட்ட போனேன். ஃபாதர், வாங்க ப்ரொஃபசர். நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன, நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்து படிச்சேன். வாங்க ப்ரொஃபசர். என்ன சார், கிறிஸ்துவரெல்லாம் மாறக்கூடாது, கிறிஸ்து மடியில உட்கார ஆடா மாறணும் வழி சொல்லுங்க. ஏன் சார்? குரு சார், 5th ஸ்டாண்டர்ட்ல என் கல்யாணி மிஸ் என்னை தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்கல. நான் அவ்வளவு பிடிக்கும் டீச்சர்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஒரு டீச்சர் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க, ஆனா அழகா இருப்பாங்க. அவங்கள அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அவங்கள என்ன காரணத்துக்காக என்ன பிடிக்காது அவங்களுக்கு. சாரி டு சே பெருமாள் சார், she is from chemistry department.
எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அழகா இருப்பாங்களா, உதட்ட இப்படி வச்சுப்பாங்க, உருப்பட மாட்டானா, ஹோப் பிளஸ் அப்படின்னு போவாங்க. அப்ப கூட அழகா இருப்பாங்க. அவங்கள ஜெயிச்சேன் நான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே சார் ஜெயிக்கிறது? பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது? திருப்பி சண்டை போட்டா, அவங்க மனவலிக்க செஞ்சா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உண்மையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அப்படி சிக்னேச்சர் போடணும், அப்படி போடுங்க. அந்த போய் நான் ஃபாதர் கிட்ட கேட்ட, ஃபாதர் சொன்னாரு, எதுக்கு பர்வீன் உனக்கு அந்த வேலை வேணாம், அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருந்தாரு. எதுக்கு சார்? ஏன் அவர் மடியில உட்கார்ந்தா என்ன? ஏன் மடியில உட்கார விரும்புற? இல்ல அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடுல, டீச்சர் பக்கத்திலே இருக்கு. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைய பக்கத்திலேயே நல்ல கவனமா பாரு சொல்லுவாங்கல்ல. அதுவும் ஃபெயிலார பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்களோ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, கவனமா பாத்துக்கோங்க மேடம். அது ஏற்கனவே கவனமா பார்த்து தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருது. இன்னும் என்னத்த கவனமா பாக்குறது? காலேஜ் விட்டு அமிச்சிடலாம், ஸ்கூல்ல விட்டு அமிச்சிடலாமா? அவ்வளவு என்ன கவனமா பாக்குறது? அதான் வாங்குதே ஃபர்ஸ்ட் மார்க். அந்த ஐயா சொன்னாருங்க, நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்ல பர்வீன். பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடைஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடும் சொல்லிட்டு மடியில உட்கார வச்சிருக்காரு. நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத, கீழே விட்டா வழி தவறி போயிற ஆடா இருக்க வேண்டாம். அவர் பார்வைக்குள்ளாக அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி நம்பிச்சிட்டார். ஆஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நான் யார மடியில உட்கார வச்சிருக்கேன்? ஆல் த டீச்சர்ஸ் ஆன்சர் மீ. நல்லா படிக்கிற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, எல்லாரையும் வராத போதும் அட்டெண்டன்ஸ் எடுத்து உம்முன்னு சொல்லி வைக்கிற, இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்துல வச்சிருப்பாங்க. யார தெரியுமா பக்கத்துல வச்சிருக்கணும்? நீங்க அதை சும்மா விட்டா கூட அது உங்க மேய்ச்சல் நிலத்துல தான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடும். யார தெரியுமா பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும்? யாரு சொல்ற பேச்சு கேட்கலையோ, யாரு டிராப் அவுட் ஆறதுக்கு தயாரா இருக்குதோ, யாரு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலையோ, யாரு அரோகண்ட். நான் ஒண்ணு சொல்றேங்க பெற்றோர்களே, நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல வேற கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம். சூப்பரா சொல்லும். அந்த 4 பேரோட சேர்ந்துதான் மேடம் கெட்டு குட்டி சவர ஆயிடுச்சு. நானும் 4 பேரை 25 வருஷமா தேடுறேன். அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்ச. அந்த 4த்துக்கே லீடர் இதுதான். அந்த ரஜினி படம்ல வரும்ல, என் பேர் மாணிக்கம், ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. உங்க பிள்ளைக்கு இருக்கிற 2வது பேர் எங்களுக்கு தெரியும். நாங்க சொன்னா நம்புங்க. ஏங்க உங்க மாணிக்கம் இல்லைங்க, அது பாட்சாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள். உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறி விடக்கூடாது, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒண்ணு சொல்றேன் சார், கார்த்திகா மேடத்துக்கிட்டே சொல்றேன், பெருமாள் சார் கிட்டே சொல்றேன், ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க. யாரு ஃபெயில் ஆயிட்டு கரெக்டா பாஸ் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க. சும்மா 9th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 12th ஃபர்ஸ்ட் மார்க், அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு இல்ல, அதை ஏன் அவ்வளவு கொஞ்சறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இங்க பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்ல. நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பின்னால உட்கார்ந்து இருக்குதுங்கல்ல, என்ன மாதிரி. நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சூசகமான, ஆர் யூ வித் மீ? ஜெயிக்கணுமா? யார? சும்மா அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உளறிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள முழிக்கும்.
தெரியாது, சொல்ல தெரியாது. இங்க எத்தனை பேருக்கு இப்ப நான் பேசி முடிச்சிட்ட உடனே கரெக்டா கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான். எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? சரி, எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்? இப்போ என் பேச்ச கேட்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கலாம். ஓகே, ஆர் யூ வித் மீ? சூப்பர். சொல்றதை கேட்டுக்கோ, நல்லா கேட்டு வச்சுக்கோ. பக்கத்துல யாருக்கிட்ட எந்த டிஸ்கஷனும் பண்ணாத. நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறது தான்.